தலைநகரமாக வளர்ச்சியடைந்திருந்தாலும் சென்னையில் குடியிருப்புகளுக்கு மத்தியில் குப்பை கிடங்குகள் என்கிற அவலம் தொடர்கிறது. இவற்றால் எண்ணற்ற சிரமங்களுக்கு ஆளாவதாக சம்பந்தப்பட்ட பகுதிகளில் வசிப்பவர்கள் கூறுகின்றனர். வானுயர்ந்த கட்டடங்கள், உயர்ந்து நிற்கும் மேம்பாலங்கள், அடுக்குமாடி வணிக வளாகங்கள் என சென்னையின் அடையாளம் மாறிவிட்ட போதிலும் குடியிருப்புகளுக்கு மத்தியில் அமைந்திருக்கும் குப்பை கிடங்குகள் மட்டும் மாறாமல் இருக்கின்றன. சைதாப்பேட்டை, வள்ளுவர் கோட்டம், மயிலாப்பூர், புளியந்தோப்பு, கொடுங்கையூர் என நகரின் பல பகுதிகளில் உள்ள குப்பை கிடங்குகள் குடியிருப்புகளுக்கு சாபக்கேடாக மாறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. குழந்தைங்களுக்கெல்லாம் நோய் வருது, ஒரே துர்நாற்ற வாசனையாக இருக்குது. கெஸ்ட்டுங்க யாருன்னா வரணுன்னா கூட எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. வந்தாங்கன்னா அசிங்கமாக பேசிட்டு போகிறாங்க. எல்லாம் என்ன இப்படி குப்பை தொட்டி இருக்க, நீங்களாம் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டீங்களா அப்படின்ட்டு பேசிட்டு போகிறாங்க. இது ஒருபுறம் இருக்க, இந்த குப்பை கிடங்குகள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மற்றும் வறுமை கோட்டுக்கு கீழ் உள்ளவர்கள் அதிகம் வசிக்கும் பகுதிகளில்தான் அமைந்துள்ளதாக களப்பணியாளர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். தலித் மக்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இப்போ அங்கே இருக்கக்கூடிய மக்களில் 100 பேர் இருக்கிறாங்கன்னா 95 பேர் வந்து தலித்துக்கள் தான். இப்போ ஆதிதிராவிடர் அப்புறம் அருந்ததிய மக்கள் இப்படி வசிக்கக்கூடிய பகுதிகளாக அந்த 3 பகுதிகள் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ இந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த மக்கள் வசிக்கக்கூடிய இடத்தை தேர்வு செஞ்ச முறை என்பது தவறு. அப்போ ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 80 ஆண்டு காலமாக அந்த பகுதியில் மக்கள் வாழுறாங்க. ஆனால் குப்பை தொட்டி 95லேருந்து 95ஆம் ஆண்டுக்குள்ளே தான் குப்பை தொட்டி உருவாக்கப்படுது. ஆக மக்கள் இருக்கிற பகுதியை தேர்வு செய்த முறை என்பது தவறு. துர்நாற்றம், சுகாதார கேடு ஆகியவற்றால் உறவினர்கள் கூட வீட்டிற்கு வர தயங்குவதாகவும் அடிக்கடி உடல்நலக்குறைவு ஏற்படுவதாகவும் கூறுகின்றனர் குடியிருப்பு வாசிகள். எங்கள் தாத்தா காலத்துலேருந்து இருக்கும். நான் ஸ்கூல் படிக்கிறது நான் படித்தது எல்லாமே நல்ல ஸ்கூல். ஆனால் என் ஃப்ரெண்ட்ஸை வந்து என் வீட்டுக்கோ எதுக்கோ எடுத்துகிட்டு வர முடியாது. ஏன்னா இங்கே வந்து குப்பை தொட்டி, இங்கே வந்து பின்னாடி வந்து குப்பை இதெல்லாம் இருக்குது. அதனால் வந்து என் நண்பர்களும் எங்களை வர முடியல. எங்கள் ரிலேஷன்ஸ் கூட வந்தால் கூட வீடு வந்து தொழுவாக இருக்குது, வீட்டில் கெஸ்ட்டு வந்திருக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் அவாய்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி தான் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ நான் கூட வந்து இங்கே வந்து வீட்டை விட்டு காலி பண்ணிடலாம் போனேன். இருந்தாலும் எங்கள் அப்பா அம்மா எல்லாம் சொந்தமாக இருக்கணும்னு நினச்சதால இன்னும் இருந்துகிட்டு இருக்கோம். குப்பையெல்லாம் வந்து இருக்கிறனால குப்பையில் உள்ள தூசிகள் வந்து மக்கள் சுவாசிக்கின்ற சூழ்நிலையில் நிறையா நுரையீரல் சம்பந்தமான நோய்கள் வரலாம். அதில் பர்டிகுலராக மூச்சு திணறல், தும்மல் மற்றும் அதனால் வந்து சளி தொல்லை ஏற்பட்டு அடிக்கடி வந்து குழந்தைகள்லாம் சளி பிடிக்கின்ற சூழ்நிலை வரும். ரெண்டாவது, அந்த குப்பைகளை எரிக்கின்ற பொழுது அதில் வந்து வருகின்ற புகை வந்து மூச்சு திணறலுக்கு காரணமாக இருக்குது. இதனால் ஆஸ்துமா போன்ற நோய்கள் வந்து அதிகம் வரதுக்குள்ள வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி குழந்தைகளுக்கு வந்து அடிக்கடி இந்த மாதிரி புகையினால், இந்த தூசினால் வந்து மூச்சு திணறல் ஏற்படுறதுனால பிற்காலத்தில் வந்து தொடர்ந்து வந்து இந்த மூச்சு திணறல் நோய், ஆஸ்துமா போன்ற நோய்கள், நாள்பட்ட நோய்கள் தோன்றுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. குப்பை கிடங்குகள் அமைந்திருக்கும் பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு யாரும் குடிவருவது இல்லை என்றும் கூறப்படுகிறது. பொதுமக்களுக்கு இடையூறாக இருக்கும் குப்பை கிடங்குகளை அகற்ற பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை எனவும் குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் எவ்வளோ குழந்தைங்க பாதிக்குது. இருக்கப்பட்டவங்க ஆஸ்பத்திரி தூக்கி போனால் 5000 10,000 கேட்குறாங்க. எப்படி ஒரு குழந்தைங்கள காப்பாற்ற முடியும்? இருக்கிறவங்க காப்பாற்றவங்க, இல்லாதவங்க என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த காற்று அடித்தா பயங்கரமாக நாற்றம், துர்நாற்றம், குப்பிங்க கொட்டிக்கின்னு போகுது. அது எவ்வளோ காற்றுல பரவுது, குழந்தைங்க எவ்வளோ சுவாசிக்கிறாங்க. அதனால் இதுக்கு ஒரு முடிவு எடுத்து நல்ல மாதிரியாக செய்யுங்க. பொதுமக்களின் புகார் குறித்து சென்னை மாநகராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது குப்பை கிடங்குகளுக்கான மாற்று இடத்தை தேர்ந்தெடுப்பதற்கு கால அவகாசம் தேவைப்படுவதாகவும் விரைவில் இப்பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என்றும் தெரிவித்தனர். சென்னை நகரை சிங்கார சென்னையாக மாற்றுவதற்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வரும் அதிகாரிகள் சென்னை நகரில் குப்பை கிடங்குகளுக்கு அருகிலே வசித்து வரக்கூடிய பொதுமக்களுக்கு உடல் நலம் பாதிக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர்கள் வசித்து வருவதாகவும், எனவே அவர்களுடைய உடல் நலனை கருத்தில் கொண்டு நிரந்தரமாக இந்த இடத்திலிருந்து குப்பை கிடங்கை அகற்ற வேண்டும் என்பதே இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களின் கோரிக்கை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குழுவுடன் ராஜ்குமார்.